தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐசியில் சோஷியல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் நிரந்தர பணியிடம் தமிழ்நாடு புதுச்சேரியிலையும் வேகன்சிஸ் இருக்குது. சரிங்களா? சோஷியல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் பணியிடத்திற்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடித்திருந்தாலே போதுமானது. அதாவது காமர்ஸோ லாவோ மேனேஜ்மெண்ட்டோ எதையாவது ஒரு எனி டிகிரி முடிச்சிருந்தாலே பிஏ பிஎஸ்சி இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் என்ன முடிச்சிருந்தாலும் சரி டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதுமானது. டிசைரபிளை பொறுத்த வரைக்கும் 3 வருடம் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ண அனுபவம் இருந்தால் போதுமானது. ஆனால் வந்து இது டிசைரபிள் தான். கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி இருந்தாலே போதுமானது. மினிமம் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி. 21லேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். 7 அதாவது பே லெவலில் 7 இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பணியிடத்திற்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சோஷியல் செக்யூரிட்டி ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் இது வந்து இஎஸ்ஐசியில் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா கேடர். டோட்டலாக 238 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அன்ரிசர்வ்டை பொறுத்த வரைக்கும் 113 வேக்கன்சி, இடபிள்யூஎஸில் 20 வேக்கன்சி, ஓபிசியில் 52, எஸ்சியில் 35, எஸ்டியில் 18. டோட்டலாக இருக்கக்கூடிய 238ல் எக்ஸ் சர்வீஸ்மென் 26 வேக்கன்சியும் பிடபிள்யூடியில் 9 வேக்கன்சியும் இருக்குது. சரிங்களா? மினிமம் எனி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். சோஷியல் செக்யூரிட்டி ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் இங்கிலீஷ் மட்டும்தான் உண்டு. எந்த விதமான ஸ்கில் டெஸ்ட்டும் கிடையாது. லாங்குவேஜ் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், யார் கண்டக்ட் பண்ணுறாங்க எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்இ காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் எய்ம்ஸ் நியூ டெல்லி தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் வந்து ஆல் ஓவர் இந்தியா பேசிஸில் நடத்துகிறாங்க. அதாவது எய்ம்ஸில் இருக்கக்கூடிய ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எய்ம்ஸ்லையும் ஜிப்மர் புதுச்சேரி இஎஸ்ஐசியில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் எல்லாத்தையும் வந்து காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் மூலியமாக ஃபில் பண்ணுறாங்க. இதற்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். வேரியஸ் நான் மெடிக்கல் குரூப் பி மற்றும் குரூப் சி பணியிடத்தை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வேக்கன்சி இதில் இருக்குது. ஃபார்மசிஸ்ட்டாக இருக்கட்டும், மினிமம் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான வேரியஸ் வேக்கன்சிஸ் இருக்குது இதில். இதற்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 31 ஜூலை 2025. சரிங்களா? இதற்கான லாஸ்ட் டேட் வந்து 31/7/2025. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஆகஸ்ட் 25, 2025லேருந்து 26 ஆகஸ்ட் 2025 இந்த 2 டேட்டில் ஏதாவது ஒரு டேட்டில் இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய 19 சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் எய்ம்ஸில் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் இது மூலியமாக ஃபில் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜிப்மர் புதுச்சேரியிலையும் வேரியஸ் வேக்கன்சிஸ் இருக்குது. என்னென்ன பணியிடங்கள் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத செப்பரேட் வீடியோ செப்பரேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இஎஸ்ஐசிலையுமே வந்து அப்பர் டிவிஷனல் கிளர்க் மற்றும் செனோகிராஃபர் பணியிடத்திற்கான வேக்கன்சியும் இருக்குது. அதை பற்றின வீடியோவும் செப்பரேட்டாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். www.aimsexams.ac.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதே மாதிரி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து 5 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசி கேண்டிடேட்க்கு 3 வருடம், பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு 10 வருடமும் உண்டு. ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்வீசஸில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்க்கு அவங்களுடைய கேட்டகரி பேசிஸ்லேயும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது 5 இயர்ஸ் மினிமம் வந்து ரெகுலர் சர்வீஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உண்டு. இது மட்டும் இல்லாமல் விடோஸ், டைவர்ஸ்டு உமன் ஜுடிஷியலி செப்பரேட் அவங்களுக்கும் வந்து கேட்டகரி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. சரிங்களா? இதற்கு வந்து என்னென்ன ரிலாக்ஸேஷன் கேட்குறீங்களோ அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஓபிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி நான் கிரிமினல் சர்டிஃபிகேட் வேணும். இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட் வேணும். பிடபிள்யூடி கேண்டிடேட் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்க்ரைப் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ராப்பரான ஃபார்மேட் வச்சுருந்தணும். அதற்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான காம்பன்சேஷன் டைம் வந்து கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட் 3000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் 2400 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பிடபிள்யூடி கேண்டிடேட் எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 2400 அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகப்படும். சரிங்களா? உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். சரிங்களா?
எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சென்னையில் வந்து உண்டு. லாஸ்ட் இயர் அதாவது CRE 2024 எக்ஸாம் வந்து சென்னையில் நடந்தது. அதனால் இந்த வருடமும் கண்டிப்பாக சென்டர் வந்து இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஜிப்மரில் புதுச்சேரியில் வேகன்சிஸ் இருக்குது, ESIயில் வேகன்சிஸ் இருக்கிறதுனால ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலையும் வேரியஸ் வேகன்சி அதர் தென் சென்னையும் சென்டர்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 90 மினிட்ஸ்க்கு எக்ஸாம் இருக்கும். 100 கொஷின் இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் 4 மதிப்பெண். டோட்டலாக 400 மார்க்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும். 20 கொஷின் வந்து ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட், நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டரில் இருக்கும். 80 கொஷின் வந்து உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இங்கிலீஷ் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா? இந்த சோஷியல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் பணியிடத்திற்கு ஒவ்வொரு செக்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா 5 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு செக்ஷன்லையும் 20 கொஷின் இருக்கும். 18 நிமிஷம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அதாவது 100 கொஷின் இருக்கு இல்லையா, அந்த 100 கொஷினை வந்து 20 பிரிச்சிருப்பாங்க. அதில் ஒவ்வொரு செக்ஷனும் பார்த்திங்கன்னா 18 நிமிஷம் வந்து உங்களுக்கு டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டைம் மினிட்ஸு. 20 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக 100 கொஷின். ஒவ்வொரு கொஷினுக்கும் 4 மதிப்பெண், 400 மதிப்பெண் இருக்கும். டோட்டலாக 90 மினிட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்கு வந்து ஒரு கொஷினுக்கு 1/4 மதிப்பெண் வந்து மைனஸ் ஆகும். சரிங்களா? எக்ஸாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். அதே மாதிரி மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து UREW எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் குவாலிஃபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா UREWS கேண்டிடேட் 40% எடுக்கணும், OBC கேண்டிடேட் 35% எடுக்கணும், SC/ST கேண்டிடேட் 30% எடுக்கணும். சரிங்களா? ரிமைனிங் ஸ்கில் டெஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டோம். சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் கம்ப்யூட்டர் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது. இது வந்து மத்திய அரசினுடைய நிரந்தர பணியிடம். சேலரி உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து ஒரு 65,000-70,000க்கு மேலே வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வீடியோ வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுமோ அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? நன்றி.